இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருக்கும்போது நம்மளோட நடத்தை எப்படி இருக்கணும்னு நாம எப்பவாவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்குமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி நாம கொஞ்சம் தியானிக்கலாம். இந்த தியானத்தோட மையமா ஞானியான சாலமோன் ராஜா சொன்ன இந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகும்போது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான ஆழமான எச்சரிக்கை இது. சரி, உன் நடைய காத்துக்கொள் அப்படின்னு சாலமோன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா நம்ம நடக்கிறத பத்தியா பேசுறாரு? இல்ல, அதுக்குள்ள ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் மோசேயோட வாழ்க்கையில இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எரிக்கிற முச்செடியை பார்க்க மோசே போனப்போ தேவன் சொன்னார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னார். ஆமாங்க, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற எந்த இடமும் பரிசுத்தமானதுதான். அந்த பரிசுத்தத்துக்குள்ள போக நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. இங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு ஆவிக்குரிய ஒப்பீடு. நம்ம செருப்பு அது வெளியில இருக்கிற தூசி அழுக்கு எல்லாத்தையும் சுமந்துட்டு வருதே இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம இருதயம் இந்த உலகத்தோட கவலைகள், பாவங்கள், பெருமைன்னு எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கு. தேவ சமூகத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு ஒரு தூய்மையான இருதயத்தோட உள்ள வரணுங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். நாம தேவனுக்கு கொடுக்கிற பலிக்கும் தேவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற பலிக்கும் என்ன வித்தியாசம்? சாலமோனு இத மூடரின் வலின்னு சொல்றாரு. அதாவது என்ன தெரியுமா, ஒரே அவசரமா தேவ சமூகத்துக்குள்ள ஓடி வந்து நம்மகிட்ட இருக்கிற லிஸ்ட, கடவுளே எனக்கு அது வேணும் இது வேணும்னு படபடன்னு வாசிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்காம திரும்பி வர்றதுதான். அப்போ உண்மையான ஆராதனைனா என்ன? ரொம்ப சிம்பிள். தேவனுக்கு செவி கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனை. கீழ்ப்படுகிறது தான் உலகத்துல இருக்கிற எல்லா பலிகளை விடவும் மேலானது. அதனால நம்ம இருதயம் பேசுறதுக்கு முன்னாடி கேட்கறதுக்கு தயாரா இருக்கட்டும். சரி, இப்படி இருதயபூர்வமா ஜபிக்கிறதுக்கு வேதாகமத்துல ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்கு. அதுதான் அன்னாளுடைய ஜபம். யோசிச்சு பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவளோட மனநிலை எப்படி இருந்துச்சு? மனசு உடைஞ்சு கசந்து போயிருந்தா. அவமானத்தால, வேதனையால ரொம்ப அழுது கர்த்தர்கிட்ட முறையிட்டா. இங்கதான் ஒரு முக்கியமான வார்த்தை வருது. வேத சொல்லுது, அவள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினாள். பாத்தீங்களா? அவ சும்மா வார்த்தைகளை பேசல, உள்ளத்தையே ஊத்திட்டா. இதுதான் உண்மையான ஜெபம். இது வெறும் வார்த்தை பட்டியல் இல்ல, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஆழமான உறவோட வெளிப்பாடு. ஓகே, இப்ப நாம ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போக போறோம். அதாவது பழைய உடன்படிக்கை காலத்துல ஆராதனை எப்படி இருந்துச்சு, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொண்டு வந்திருக்கிற புதிய யதார்த்தம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியால நிறைஞ்சி ஒரு கேள்வி கேட்டார். இந்த வானமே சிங்காசனம், பூமியே பாதப்படின்னு சொல்ற சர்வ வல்லமையுள்ள தேவர் மனுஷங்க கையால கட்டின சின்ன கோயில்ல மட்டும்தான் இருப்பாரா? இந்த கேள்விக்கான பதில இயேசுவே நேரடியா கொடுத்தாரு. சமாரிய பெண்ணுகிட்ட அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆராதனையோட மொத்த வரலாற்றையே மாத்திடுச்சு. இந்த மலையிலயும் இல்ல, எருசலேம்லயும் இல்லைன்னு சொல்லி ஆராதனைங்கிறது ஒரு இடத்தோட சம்பந்தப்பட்டதுங்கிற அந்த தடையை உடைச்சு போட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்கிறதா முக்கியம். உங்க ஆராதனை பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படணும். உங்க இருதயம் உண்மையா கபடமில்லாம இருக்கணும். இப்படி நீங்க ஆராதிக்கும் போது நீங்க நிக்கிற இடமே பரிசுத்த ஸ்தலமா மாறிடும். இப்போ புதிய உடன்படிக்கையோட ஒரு மிகப்பெரிய, ரொம்பவே பர்சனலான ஒரு வெளிப்பாட்டுக்கு வரும். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட உங்க சரீரம்தான், ஆமா, உங்க சரீரமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்போ உங்களுக்குள்ளேயே வாசம் பண்றாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. அப்போ உன் நடையை காத்துக்கொள்ளுன்னு சொன்ன அந்த கட்டளை இப்போ எப்படி நமக்கு பொருந்தும்? யோசிங்க, கல்லால கட்டின ஒரு கோயிலுக்குள்ள போகும்போதே இவ்ளோ ஜாக்கிரதையா இருக்கணும்னா, தேவனே வாசம் பண்ற ஜீவனுள்ள ஆலயமா நீங்க இருக்கும்போது உங்க கண்கள் பார்க்கறத, உங்க காதுகள் கேட்கிறத, உங்க வாய் பேசுறத எவ்ளோ ஜாக்கிரதையா காத்துக்கணும். சரி, நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு நடமாடும் ஆலயமா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே போல இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்றதுல ஒரு தனி வல்லமை இருக்கு. இந்த வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க தனியா ஜெபிக்கும்போது தேவன் உங்களோட இருக்கிறாரு, அது நிச்சயம். ஆனா ஜீவனுள்ள ஆலயங்களான நாம எல்லாரும் ஒன்னா கூடி வரும்போது தேவன் நம்ம மத்தியில வாசம் பண்றாரு. அந்த பிரசன்னம் ரொம்பவே விசேஷமானது, வல்லமையானது. இதுக்கு இயேசுவே கொடுத்த வாக்கு தத்தம் இருக்கு. 2 பேரோ 3 பேரோ என் நாமத்துல எங்க கூடினாலும் அவங்க நடுவுல நான் இருப்பேன்னு சொன்னார். சபை கூடி வர்றதோட முக்கியத்துவத்தை இதை விட வேற எதாலையும் விளக்க முடியாது.
அதனால அன்பானவர்களே, சிலர் சபை கூடி வருதல விட்டுடுற மாதிரி நாம விட்டுடாம ஒருத்தருக்கொருத்தர் புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி தேவ பிரசன்னத்துல ஒன்னா கூடி வருவோம். நம்ம தனிப்பட்ட ஆராதனையும் சரி, சபை ஆராதனையும் சரி, ரெண்டுமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மேலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.